ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்ட்ஸுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கக்கூடிய சேனல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக காலேஜ் சம்மந்தமாக, கெரியர் கைடன்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்ம வந்து 12th எக்கனாமிக்ஸுக்கு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வந்து நம்ம முடிச்சிட்டோம். சரியா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட் நம்பர் 2 பார்க்க போகிறோம். சரியா? முதலாளித்துவம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்புகளை ஒப்பிடு. கம்பேர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரிக்கும். எக்ஸ்பிளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். சரியா? வேலையின்மையின் வகைகளை விவரிக்கும். டிஸ்கிரைப் தி டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். கீன்ஸ் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக. எக்ஸ்பிளைன் தி கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சியூமர்ஸ் ஃபங்க்ஷன் வித் டயக்ராம். இந்தியாவில் பணவீக்கத்திற்கான காரணங்கள் யாவை? வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் அதாவது இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா. சரியா? பணவியல் கொள்கையின் நோக்கங்களில் யாவை விளக்குக. வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, எக்ஸ்பிளைன் இட். பண மாற்று வீதம் எவ்வாறு நிர்ணயமாகிறது என்பதை உதாரணத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் அண்ட் இல்லிட்ரேட் ஹவு ரேட் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்ச் இஸ் டிட்டர்மினன்ட். சரியா? குறிப்பு எழுதுக. ஷார்க் அப்புறம் வந்து பிரிக்ஸ். இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்படியாவது ஒன்று 5 மார்க்கில் கேட்டுறாங்க, இல்லைனா 2 மார்க் 3 மார்க் எப்படியாவது என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க்கை பற்றியும் பிரிக்ஸை பற்றி என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்டுறாங்க. அதனால் இது தெளிவாக நீங்கள் படிச்சுங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்குது. நேர்முக மற்றும் மறைமுக வரிகளின் நன்மைகளை எடுத்து எழுதுக. பிரிங் அவுட் தி மெரிட்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் டைரக்ட் டேக்ஸ். சரியா? அதுக்கப்புறம் புள்ளியலின் இயல்பு மற்றும் எல்லைகளை விளக்குக. அதாவது நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்வேறு வகையான திட்டமிடுதலின் வகைகளை விவரிக்கும். டிஸ்கிரைப் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். பின்வரும் விவரங்களுக்கு கால்ஸ்பியர்ஸின் ஒட்டுறவு கழிவினை கண்டறிக. சரியா? அதாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே நம்ம சேனலில் டீச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் வந்து ஏற்கனவே நம்ம டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. பொதுக்கடன் அதிகரிப்பதற்கான காரணங்களை விளக்கு. வாட் ஆர் தி காசஸ் ஃபார் இன்க்ரீசிங் பப்ளிக் டெபிட். சரியா? அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. காற்று மாசுபடுதலின் வரை விளக்கணம் கூறி காற்று மாசுபடுதலின் காரணங்களை விளக்க. டிஃபைன் ஏர் பொல்யூஷன் அண்ட் மென்ஷன் தி காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். சரியா? இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.